பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபிகளார் அழுத தருணங்கள் என்ற தலைப்பிலே மதரசாவின் மாணவி ஆயிஷா, சமீஹா இருவர்களும் உரையாற்ற வருகின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ தாபிஈன். அம்மா பஅத். வ நஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத தருணங்கள் பற்றி உங்கள் முன் நாங்கள் கூற வந்துள்ளோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள் என்றார்கள். அதற்கு நான், அல்லாஹ்வின் தூதரே, குர்ஆன் உங்கள் மீது இறங்கி இருக்க நான் உங்களுக்கு ஓதி காட்ட வேண்டுமா என்று கேட்டேன். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மற்றவர்களிடமிருந்து குர்ஆன் ஓத கேட்பதை நான் விரும்புகிறேன் என்றார்கள். நான் சூரத்து நிசாவில் இந்த ஆயத்தை ஓதிய போது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. எனவே நபியே, ஒவ்வொரு கூட்டத்தினரையும் அவர்களுடைய சாட்சியுடன் நாம் கொண்டு வரும்போது நாம் இவர்கள் மீது சாட்சியாக உம்மையும் கொண்டு வந்தால் உம்மை நிராகரிக்கும் இவர்களின் நிலைமை எப்படி இருக்கும் என்ற ஆயத்தை நான் ஓதிய போது, போதும் நிறுத்து என்றார்கள். அப்போது நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். அவர்களது இரு கண்களும் கண்ணீரை கொட்டியது, கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தது. அடுத்ததாக அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவில், துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் تعذبهم فإنهم عبادك وإن تغفر لهم فإنك أنت العزيز الحكيم. இறைவா, நீ அவர்களை வேதனை செய்தால் தண்டிப்பதற்கு முற்றிலும் உரிமையுள்ள உன்னுடைய அடியார்களாகவே அவர்கள் இருக்கின்றனர். அன்றி நீ அவர்களை மன்னித்து விடுவாயானால் நீ தான் மிகைத்தோனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றாய் என்ற இந்த ஆயத்தை ஓதி ருக்கு செய்தார்கள். இன்னும் அதே ஆயத்தை ஓதி சஜிதாவும் செய்தார்கள். காலையில் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம் என்ற ஆயத்தை தாங்கள் ஓதிக்கொண்டே இருந்தீர்கள். இன்னும் அதே ஆயத்தை ஓதி ருக்கு செய்தீர்கள். இன்னும் அதே ஆயத்தை ஓதி சஜிதாவும் செய்தீர்கள். ஏன் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டேன். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், நான் என் ரட்சகனிடம் என் உம்மத்திற்கு பரிந்துரையை கேட்டேன். அதை என் ரட்சகன் தந்து விட்டான். இறைவன் நாட்டத்தால் யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கவில்லையோ அவர்களுக்கு எனது பரிந்துரை கிடைக்கப்பெறும் என்று கூறினார்கள். அடுத்ததாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. என் இறைவனே, நிச்சயமாக சிலைகள் மக்களில் அநேகரை வழிகெடுத்து விட்டன. எனவே எவர் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சேர்ந்தவர் ஆவார். எவர் எனக்கு மாறு செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்றாலும் நீ மன்னிப்பவனாகவும் மிக கருணையுடையவனாகவும் இருக்கின்றாய் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய வார்த்தையை ஓதிய பின், இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக வ இன் தக்ஃபிர் லஹும் فإنك أنت العزيز الحكيم. இறைவா, நீ அவர்களை வேதனை செய்தால் தண்டிப்பதற்கு முற்றிலும் உரிமையுள்ள உன்னுடைய அடியார்களாகவே அவர்கள் இருக்கின்றனர். அன்றி நீ அவர்களை மன்னித்து விடுவாயானால் நீ தான் மிகைத்தோனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றாய் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக உள்ள வார்த்தையை மோதிய பின் தனது இரு கைகளையும் உயர்த்தி, இறைவா, என் சமுதாயத்தவர்களின் நிலை, இறைவா, என் சமுதாயத்தவர்களின் நிலை என்று அழுதார்கள். அல்லாஹ் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், முஹம்மது அவர்களிடம் சென்று ஏன் அழுகிறீர்கள் என்று கேளுங்கள் என்று கூறினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டபோது, நான் என் உம்மத்தினர்களின் நிலையை எண்ணி அழுகிறேன் என்றார்கள். ஜிப்ரீலே, முஹம்மது அவர்களிடம் சென்று உமது உம்மத்தை நாம் பொருந்திக் கொள்வோம், இன்னும் அவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய மாட்டோம் என்று கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறினான்.
அடுத்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், என்னை விடு, நான் என் இரட்சகனை வணங்க வேண்டும் என்று கூறி உலு செய்து தொழ ஆரம்பித்தார்கள். அழுதார்கள். அவர்களின் தாடியும் நனைந்து விட்டது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சுபு தொழுகைக்கு கூப்பிட வந்து விட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஏன் அழுகிறீர்கள்? அல்லாஹ் தான் உங்களில் முன்பின் பாவத்தை மன்னித்து விட்டானே, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா? இன்று இரவு ஒரு ஆயத் இறங்கியுள்ளது. யார் அந்த ஆயத்தை ஓதி அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறாரோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று கூறினார்கள். إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا ربنا ما خلقت هذا باطلا ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد ربنا وآتنا ما وعدتنا على رسلك ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد வானங்கள் இன்னும் பூமி ஆகியவற்றின் படைப்பிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு அத்தாட்சிகள் பல இருக்கின்றன. அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் சிந்திப்பவர்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்பார்கள், இறைவா, நீ இவற்றை எல்லாம் வீணாக படைக்கவில்லை, நீ
யாரை நரக நெருப்பில் புகுத்துகிறாயோ அவர்களை நீ கேவலப்படுத்தி விட்டாய். நீ யாரை நரக நெருப்பில் புகுத்துகிறாயோ அவர்களை நீ கேவலப்படுத்தி விட்டாய். எங்கள் இறைவா, உன் தூதர் மூலம் எங்களுக்கு வாக்களித்ததை எங்களுக்கு தந்தருள்வாயாக. நிச்சயமாக நீ வாக்களித்ததற்கு மாறு செய்பவன் அல்ல. நிச்சயமாக நீ வாக்களித்ததற்கு மாறு செய்பவன் அல்ல. எங்களை மறுமை நாளில் கேவலப்படுத்தி விடாதே, எங்களை மறுமை நாளில் கேவலப்படுத்தி விடாதே என்று கூறி துஆ செய்வார்கள். எனவே சகோதரர்களே, இந்த உம்மத்திற்காக மிக மிக அதிகம் கவலை கொண்ட நமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி கூறுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக உறுதியாக நம்புகின்ற நாம் அவர்களை நம் உயிரை விடவும் அதிகமாக நேசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவர் அவரின் பெற்றோரை விடவும் அவர்களின் குழந்தைகளை விடவும் மற்ற அனைத்து மக்களை விடவும் பிரியம் கொள்வதை விட என்னை அதிகமாக பிரியம் கொள்ளாதவரை அவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் என்று கூறினார்கள். அடுத்ததாக அவர்களின் சங்கையான குணங்களை எம்மில் நாம் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாலிமல் அஹ்லாக். சங்கையான குணங்களை முழுமைப்படுத்தவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று கூறினார்கள். அவர்களுக்காக நாம் பாங்கு சொன்ன பின் துஆ செய்ய வேண்டும். மகாமு மஹ்மூத் என்ற உயர்ந்த அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்கப்பெற நாம் துஆ செய்ய வேண்டும். அந்த துஆவையும் நமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي محمدا الوسيلة والفضيلة وابعثه مقام محمود الذي وعده وارزقنا شفاعته حوله يوم القيامة إنك لا تخلف الميعاد. அடுத்ததாக அவர்களின் பெயர் கூறப்பட்டால் அவர்கள் மீது ஸலவாத் கூற வேண்டும். இன்னும் அவர்களின் மீது ஸலவாத் கூறுவதை நாம் பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு ஸல்லு அலன் நபி. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹும் மலக்குமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுபவர்களாக இருந்தார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறுங்கள். எனவே நாம் எதை கேட்டோமோ அதை எம் வாழ்வில் செயல்படுத்தி வாழ வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மாணவர்களுடைய நிகழ்ச்சி மிக அற்புதமாக இருந்தது.